இப்போது இந்த 4 முட்டையை வச்சு நம்ம முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். 2 பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன், ஒரு தக்காளி வச்சுருக்கேன், 4 நாட்டுக்கோழி முட்டை வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ வாங்க முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாட்டுக்கோழி முட்டை பொரியலுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சுக்கிட்டோம். நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கிண்டலை கொடுத்துருவோம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம லைட்டாக காரம் இருக்கணும், அப்போ தான் நல்லது. அதுக்காக ஒரு மிளகாயை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா இந்த பக்குவத்துக்கு வதங்கிடணும். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுவோம். நம்ம அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு 4 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிறோம். இப்போ முட்டையை 4 நாட்டுக்கோழி முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டோம். அதோட 2 சின்ன சைஸ் தக்காளி, நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு இருக்க தக்காளியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சுவையாகவும் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக அந்த கவுள் நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு தான் இப்போ இந்த தக்காளி பழத்தை சேர்த்துருக்கோம். நல்லா பொரிய விட்டுக்கணும். இப்போ இந்த 2 கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கிறோம். பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். எதுக்காக நம்ம இந்த பெப்பர் தூள் சேர்க்குறோன்னா நல்லா காரமாக இருக்கும். 2வது வந்து சளி தொந்தரவு இருக்காது. குழந்தைங்க வந்து நெஞ்சு சளியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த பெப்பர் தூள் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்டது தான். அதனால் நம்ம தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ முட்டை பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. உப்பு சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு வந்து அளவாக பார்த்து தான் போடணும். நம்ம அதிகமாக போட்டக்கூடாது. பத்தலைன்னா கூட நம்ம உப்பு தூவிக்கலாம். அதனால நான் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு டெய்லி நம்ம ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி நாட்டுக்கோழி முட்டை சமைச்சு நம்ம கொடுத்தோம், ஆம்லேட் மாதிரியோ இது மாதிரி பொரியல் மாதிரியோ செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொரியல் தான் இது. நீங்களும் செஞ்சு கொடுங்க. நாட்டுக்கோழி முட்டை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முட்டை பொரியல் செஞ்சு கொடுங்க. ஓகே.